ஹாய் கைஸ், உங்களுக்கு லவ் அண்ட் ரொமான்ஸ் இல்லாத பியூரான ஸ்டோரி டெல்லிங் மூவிஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். டாப் 5 மூவிஸ் வித்தவுட் லவ் அண்ட் ரொமான்ஸோட லிஸ்ட்டு தான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஷான் மைக்கேல். வெல்கம் பேக். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னா 1917. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, வேர்ல்டு வார் 1 அப்போ 2 சோல்ஜருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் மொத்த கதையை. இந்த மூவியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஏதோ சிங்கிள் டேக்கில் எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி லெவலெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 1917 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் மூவி என்னன்னா பிரிசனர். இந்த மூவியில் மிஸ்ட்ரி, கிட்னாப்பிங், இன்வெஸ்டிகேஷன், ட்விஸ்ட் எல்லாமே கலந்த ஒரு மூவி. இந்த மூவியில் நான் எது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா இதில் வர பர்ஃபார்மன்ஸ். ஸோ கேஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த வாஷ் பேஷன் கிட்ட ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் வந்து ஆக்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்கில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக பிரிசனர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவனன்ட். லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் இன்னாரிட்டோ இவங்க 2 பேரோட ஒரு பெஸ்ட் ஒர்க்குன்னே சொல்லலாம். 2016 இந்த மூவிக்காக பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கரும் கிடைச்சிச்சு. லியோனார்டோ டிகாப்ரியோட பெஸ்ட் ஒர்க்காக இது வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ரெவனன்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும், விஷுவலாக இது ஒரு சம்மர் ட்ரீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் லியோனார்டோ டிகாப்ரியோலாம் பிச்சு உதறிப்பார். ஸோ ரெவனன்ட் வந்து ஒரு பக்காவான விஷுவல் ட்ரீட்டான ஒரு மூவி. ரெவனன்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான த்ரில்லர் மூவியாக நான் இது சொல்லுவேன். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன். இந்த மூவி எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவி. இதில் வர அந்த ஆண்டன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அள்ளு ஊற்றுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேவியர் பர்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மூவியில் வர ஒரு ஸ்டாலில் அந்த காயின் டாஸ் அந்த சீனை வந்து அந்த தாத்தாக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் உயிர் பயத்தை காத்திடுவார். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேவியர் பர்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் அந்த மூவியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சொல்ல போகிற மூவி இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் இது IMDbலையும் டாப்பில் இருக்கிற ஒரு மூவி. நான் எப்பவுமே எந்த லிஸ்ட் எடுத்தாலும் இந்த மூவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த மூவியில் ஹோப், ஃப்ரெண்ட்ஷிப், ஜெயில் பிரேக், ட்விஸ்ட் எல்லாமே கலந்த ஒரு மூவி. ஸோ இந்த மூவியை வந்து மோஸ்ட்டாக நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் அதை நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ணாலும் அது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீல் தான் கிடைக்கும். அண்ட் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன ஹோப் வந்து அதை நம்மளுக்கு வெளியே எடுத்துன்னு வரும். ஸோ ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனும் நீங்கள் போய் தாராளமாக பார்த்துருந்தீங்கன்னா ரீவிசிட் பண்ணலாம். பார்க்கலனா தயவு செஞ்சு ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன்லேயும் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த டாப் 5 மூவிஸும் என்னோட பர்சனல் ஃபேவரட் தான். இதை தாண்டியும் நிறைய நல்ல மூவிஸ் இருக்குது. உங்களோட பர்சனல் ஃபேவரட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போகலாம். ஸோ மறக்காத ஒரு லைக் அண்ட் பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.